எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு வெள்ளையாகணும்னு சொல்ற ஒரு ஆசை ஒன்று. இப்போ இல்ல. ஒரு 2, 3 வருஷம், 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை தான் வெள்ளையாகணும்னு சொல்ற ஆசை. ஆனா, டெய்லி எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க "நோ, ஒயிட்னிங் யாராலயும் ஆக இயலாதுடா. அதே மாதிரி இயற்கையான கலர். இப்போ நம்மள இந்த தோலுன்னு சொல்றது இயற்கையான நிறம். இயற்கைய யாராலயும் சேஞ்ச் பண்ண இயலாது. எந்த க்ரீமாலயும் உனக்கு சேஞ்ச் பண்ண இயலாதுன்னு சொல்லி எங்க அம்மா டெய்லி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் நான் அதையும் கேட்காம நெறைய செலவு பண்ணி, நெறைய ஒயிட்னிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நெறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் நெறைய ஒரு 10, 15க்கு மேல நெறைய க்ரீம்ஸ் என் முகத்துக்கு போட்டு, நானும் அந்த ஒயிட்னிங் ஆகணும்னு சொல்ல ஒரு ஆசை ஒண்ணு எனக்கு இருந்துச்சு தானே! அதுக்காக நான் முயற்சி பண்றேன். பட் ஒரு காலம் போகும்போது நான் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் டெய்லி யூஸ் பண்ணிட்டு போறேன். ஒவ்வொரு க்ரீம்ஸ் மாறி, மாறி யூஸ் பண்றேன். ரிசல்ட் வரலன்னு சொல்லி வேற, வேற க்ரீம்ஸ் மாறி, மாறி யூஸ் பண்றேன். பட் நான் கண்ட பிரயோசனம் ஒண்ணுமே இல்ல. சரியா? அதுக்கப்புறம் ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணதால எனக்கு வந்துச்சு சைட் எஃபெக்ட். அதுன்னு சொன்னா ப்ளீச்சிங் எஃபெக்ட் ஆகிச்சு. ஒயிட்னிங்ன்னு சொல்றது இப்படித்தான். ஒயிட்னிங்ன்னு சொல்றது நிரந்தரம் இல்ல. சரியா? யூஸ் பண்ண நாம ஒரு க்ரீம் ஒண்ணு போட்டோன்னு சொன்னாலும் அந்த க்ரீம் யூஸ் பண்ணும் வரைக்கும் நல்லா இருக்கும். நல்ல முகம் வெள்ளையா காட்டும். ஆனா, ஒரு காலம் போகும்போது நாம அது ஸ்டாப் பண்ணுவோம் தானே! நாம அந்த க்ரீம ஸ்டாப் பண்ணோம்ன்னு சொன்னா தான், நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நமக்கு நம்மோட முகம் அசிங்கமாகும். அதுன்னு சொன்னா கருப்பு புள்ளி மாரி, முகம் ஃபுல்லா பிம்பிள்ஸ் எவ்ரிதிங் அவ்ளோ அந்த ஃபேஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆகி போகும். ஆல்மோஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆகி போகும். இதுதான் மெயின் நடந்துச்சு எனக்கு. ஸோ, நான் அந்த டைம்ல புரிஞ்சுகொண்ட விஷயம் தான் ஒயிட்னிங்ன்னு சொல்றது நிரந்தரம் இல்ல. பட் நான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணேன். இப்போ என்ன மாரி பிரச்சனை உள்ளவங்க நெறைய பேர் இந்த சொசைட்டில இருக்காங்க. இந்த சமுதாயத்தில இருக்காங்க. அப்போ என்ட எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் மை ஒப்பீனியன். என்ட எக்ஸ்பீரியன்ஸ நாங்க அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணணும். இந்த வெள்ளையாகணும்னு சொல்ற நம்பிட்டு இருக்கிறவங்க, 1000 வகையான 1000 க்ரீம் யூஸ் பண்றவங்க, ஒவ்வொரு விளம்பரத்த பார்த்து அந்த ஃபேக் விளம்பரம். இப்போ மிச்சம் பேர் நல்லா பண்றவங்க இருக்காங்க. இன்க்ளூடிங் என் பேர்லயும் நல்ல நல்ல ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனா, இந்த ஒயிட்னிங்ன்னு சொல்றது கான்செப்ட்ட சேஞ்ச் பண்ண பாருங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி பேட். ஓகே.